சுட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. 2 செகண்ட் எப்படி 2 செகண்ட் அந்த பொண்ணுக்கான 101 நாள் உழைப்ப மொத்தமா காணாம ஆக்கிட்டு ப்ரோ. 101 நாள் 101 நாளா 102 நாளா 102 நாட்கள் மேல இந்த வீட்டுல தன்னோட உழைப்ப போட்டு அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் சர்வே ஆகி வந்திருக்கா. ஆனா 2 செகண்ட் அந்த டாஸ்க்ல அந்த 2 செகண்ட் அந்த பொண்ணு உழைப்ப மொத்தமா காலி பண்ணிட்டு. நீங்க யோசிக்கலாம் அப்படிலாம் ஒண்ணும் காலி ஆகல ப்ரோ. அந்த பொண்ணு உழைப்ப போட்டு எங்க மனசுல இருக்கான். மனசுல இருந்து என்னங்க பண்ணாங்க? கண்டிப்பா நீங்க மனசுல வச்சிருப்பீங்க. நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன் ஓகேவா. கண்டிப்பா நீங்க மனசுல வச்சிருந்திருப்பீங்க. இருந்தாலுமே அந்த பொண்ணு ஏன் உழைப்ப போட்டுட்டு இருந்தா? அந்த பொண்ணு அங்க கடைசி நாள் வரைக்கும் என்னோட உழைப்பு இந்த வீட்ல இருக்குன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தா. அந்த ஸ்டேஜ்ல ஏறறதுக்கு தானே வின்னரோ ரன்னரோ அந்த ஸ்டேஜுக்கு போயிரணும்னு சொல்லி தான் அவங்களுக்கான உழைப்ப போட்டாங்க. இப்போ எங்க போனாங்க? மொத்தமா எவிட்டா வெளியே போயிட்டாங்களே. அதனால தான் சொல்லிட்டே இருக்கேன், எல்லா டாஸ்க்ல நீங்க இறங்கி ஆடணும்னு அவசியம் கிடையாது. எல்லா டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் வரணும் அவசியம் கிடையாது. எல்லா டாஸ்க்ல வின் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏத்த டாஸ்க வின் பண்ணுங்க. முடியாத டாஸ்க உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி ஆடுங்க. அவன் அப்படி நினைப்பான், இவன் இப்படி நினைப்பான், இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க. எதுக்கு இப்போ என்ன ஆச்சு? 102 நாட்கள் உழைப்பு மொத்தமா காணாம போச்சுல. 2 செகண்ட் ப்ரோ, 2 செகண்ட் நீங்க எல்லாம் ஏத்தி விட்டு தான் காணாம ஆக்கிட்டீங்க. சிம்பிளா ஒன்னு சொல்லிட்டா ப்ரோ, அந்த டாஸ்க் எவ்வளவு கஷ்டமா இருக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படிங்க நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம சும்மா இங்க இருந்து அந்த கேமரா ஆங்கிள் பார்த்துட்டு ஈஸியா இருக்குப்பான்னு சொல்லிடலாம். அதே மாதிரி உள்ள இருக்காங்க தெரியுமா, அதே மாதிரி அவங்களுக்கும் உள்ள இருந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். 30 மீட்டர் தானே இப்படி சுத்தி போனா வந்துரும், 60 மீட்டர் தானே இப்படி சுத்தி போனா வந்துரும் சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஜாலியா சொல்லலாம். ஆனா அந்த டாஸ்க்ல இறங்கி ஆடுறவங்களுக்கு தான் தெரியும் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், இந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த 3 பெண்களுக்கு அந்த டாஸ்க் ரொம்ப ரிஸ்க் ப்ரோ, ரொம்ப கஷ்டம், முடியாது ப்ரோ. அந்த பொண்ணுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணாங்கன்னா அவுட் ஆயிருவாங்க, ரொம்ப ரிஸ்கா இருக்கு நான் சொல்லிட்டே இருந்தேன். அந்த வகையில பவித்ரா தப்பிச்சதுக்கான காரணம் நான் எப்படின்னு சொல்லிட்டா, நான் பவித்ரா தப்பிச்சதாகட்டும், சௌந்தர்யா தப்பிச்சதாகட்டும், ஜாக்லின் மாட்டினதாகட்டும், இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேர் தான். ஒரு விஷயம் என்னால ஓப்பனா சொல்ல முடியும் ப்ரோ. ஜாக்லின் எவிக்ஷனுக்கு காரணம் இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேர் தான். சும்மா ஏத்தி விட்டு உன்னால முடியும் நீ ஆடு. எதுக்கு இந்த மோட்டிவேஷன்? அந்த டாஸ்க் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த டாஸ்க் ஆடி பாத்தீங்களா? அந்த டாஸ்க் ஆடி பார்த்தா அந்த டாஸ்க் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, அதுக்கப்புறம் உன்னால முடியும்னு சொல்லி ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாது இல்லங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. அப்படிங்கும்போது நீங்க மோட்டிவேட் பண்றீங்க. அந்த டாஸ்க் ஒண்ணு சும்மா இல்லங்க. நீங்க அவுட் ஆனா வீட்டை விட்டு வெளியே போயிருவீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்லிருக்கணும்? மச்சான் பாத்துக்கோ, யோசிச்சுக்கோ, அப்படிதானே சொல்லணும். அதை விட்டு உன்னால முடியும். அந்த பொண்ணு ஆல்ரெடி லோவா இருக்காப்பா ஓகேவா. அந்த பொண்ணு அந்த டாஸ்க் ஆடணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அவ வந்து ஒவ்வொருத்தர் ஆடிட்டு வரும்போது ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு வேற கிடைக்காம இருக்கு. அப்ப நீங்க அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணி விடு மச்சான் பாத்துக்கலாம், இன்னும் 2 நாள்ல ஃபினாலே வரப்போகுது, விடு மச்சான் இது ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு மோட்டிவேட் பண்ணிருக்கும். ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, வீட்டுக்குள்ள இருக்க நம்ம சுனிதா ஆனந்திலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னால முடியும், நீ பேர்ந்தா ஜெயிச்சிருப்ப. இது சவுந்தரா அட்டன் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு நீ பேர்ந்தா ஜெயிச்சிருப்ப, உன்னால முடியும். எதுக்குங்க? என்னங்க அவங்களால முடியும்? இப்போ இந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கும் எதுக்கு அந்த 3 பேருக்கு ரிஸ்க் நான் சொன்னேன்னு சொல்லிட்டா. இப்போ பவித்ரா வின் பண்ணிட்டாங்க இல்லன்னு சொல்ல, ஆனா பவித்ரா ரொம்ப ரிஸ்க் தான் ஓகேவா. நல்லா யோசிச்சு பாருங்க, பவித்ராக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் நம்ம ரயானுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஓகேவா. சேம் 2 லட்சம், சேம் அதே மாதிரி 45 மீட்டர் அப் அண்ட் டவுன் 90 மீட்டர் வரும், சேம் அதே 25 செகண்ட் ஓகேவா. ஆனா அந்த பொண்ணு எத்தனை செகண்ட்ல உள்ள வந்தா? 24 செகண்ட். 1 செகண்ட் பாக்கி இருக்கும்போது அந்த பொண்ணு உள்ள வந்தா. 1 செகண்ட்ல உள்ள வந்து குதிக்கிறா ஓகேவா. அந்த பொண்ணு அவளுக்குள்ள மூச்சு பிடிச்சு ஓடி இருக்கா ஓகேவா. ரெண்டாவது இப்ப சௌந்தர்யா வந்து போயிட்டு ட்ரை பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு நீங்க கிண்டல் பண்றீங்களா? இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா. இப்ப 45 மீட்டர் அப்படிங்கும்போது நேரா ஓடுறீங்க, சின்ன யூட்டன் எடுத்து அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு வந்துடலாம். அதுல கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை நீங்க மெயின்டைன் பண்ணலாம் ஓகேவா. ஆனா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீடு கிடைக்கும், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீடு கிடைக்கும். ஆனா ரிட்டர்ன் வரும்போது அந்த ஸ்பீடு கிடைக்குமான்னு கேட்டா வாய்ப்புகள் கிடையாதுங்க. கிடையவே கிடையாது. அந்த ஸ்பீடு ரிட்டர்ன் கிடைக்காது. போன ஸ்பீடுக்கும் வர்ற ஸ்பீடுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். போகும்போது ஒரு ஸ்பீட்ல போயிருப்பீங்க, வரும்போது ஸ்பீடு கம்மியாயிரும். அதான் சொல்லிட்டு இருக்கேன், டிஸ்டன்ஸ் அதிகமாக உங்களுக்கான ஸ்பீடு கம்மியாகும். இப்ப பவித்ராக்கு சின்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு ஏதோ ஒன்று உயிரை பிடிச்சி உள்ள வந்துட்டா, அப்படியே மூச்சை பிடிச்சி அந்த பொண்ணு உள்ள வந்து விழுந்துட்டா. அதை பார்த்துட்டு தான் ரெண்டாவது சௌந்தர்யா ட்ரை பண்ண பாக்குறாங்க ஓகேவா. நல்லா அந்த சௌந்தர்யா கிளிப்பை பார்த்தவங்களுக்கு தெரியும். சௌந்தர்யா ட்ரை பண்றாங்க, ஓடுறாங்க, போகும்போது பணப்பெட்டி பக்கத்துல போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு டைம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பணப்பெட்டி பக்கத்துல கூட போகாம அந்த யூ டர்ன் போட்டவங்க ரிட்டர்ன் ஓடி வராங்க. இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒரு போர்டு ஒன்னு சரிஞ்சங்க கிடக்கு ஓகேவா. சௌந்தர்யா கரெக்டா டர்ன் போடுறாங்கல, டர்ன் போடுற இடத்துல ஒரு போர்டு சரிஞ்சு கிடக்குது. டீம் சூப்பரா பண்றீங்க, டீம் வேற லெவல்ல பண்றீங்க. அந்த போர்டு கண்டிப்பா காத்துல சரியும் அப்படிங்கிறது கூட தெரியாம இவ்வளவு மட்டமா ஒரு போர்டை கொண்டு முக்கில வச்சிருக்கீங்க தெரியுமா, வேற லெவல். இதுவே அந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு காத்துல விழுந்திருந்தா, இது காத்துல விழுந்துச்சா இல்ல நீங்க தூக்கி வச்சீங்களான்னு தெரியல. இதை அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா சொல்றேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணே உயிரை பிடிச்சு உள்ள வந்திருக்கா. 4 செகண்ட் 6 செகண்ட் தான் பாக்கி இருந்துச்சு ஓகேவா. அந்த பொண்ணு ஒருவேளை அங்க போயிட்டு பெட்டியை தடவி பார்த்து பெட்டியை தூக்கிட்டு வரும்போது அந்த பொண்ணு அவுட்டா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உனக்கு விளையாட தெரியல, நீ பாட்டு சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டியதானே சொல்லுவீங்க ஓகேவா. இதே மாதிரி தான் அந்த பொண்ணை ஏத்தி விட்டாங்க ஜாக்லின். உன்னால முடியும் எல்லாரும் எடுத்துட்டாங்க, உன்னால முடியும் மச்சான். எதுக்கு அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எதுக்கு? இப்போ நீங்க கெஸ்டா தானே வந்திருக்கீங்க, என்கரேஜ் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. எதுக்கு அந்த புல் பண்றீங்க? அந்த டாஸ்கை போய் ஆடு, உன்னால முடியும். அதுல முக்கியமா சுனிதா சொல்லி ஆகணும், வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. உன்னால முடியும் முடிச்சு விட்டீங்கல்ல.
இப்ப முடிச்சு விட்டீங்களா? இப்ப யோசிப்பீங்கல்ல, ஒருவேளை சௌந்தர்யா மாதிரி ஜாக்லின் பாதியில வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எப்படிங்க பாதியில வர? இப்ப அந்த பொண்ணை நீங்க கிண்டல் பண்ணீங்கல்ல, சௌந்தர்யா பொண்ணை ஜாக்லின் போய் கிண்டல் பண்ணீங்க, என்ன இவளுக்கு விளையாட தெரியல பாதியில வந்துட்டான். சேம் இப்போ அதே மாதிரி ஜாக்லின் பாதியில வந்தா நீங்க அப்படித்தானே பேசுவீங்க. இப்போ அந்த பொண்ணு அப்படி தானே யோசிப்பா, ஜாக்லின் எப்படி யோசிப்பா? இப்போ நம்மளும் அதே மாதிரி பாதியில் வந்துட்டா சுனிதா ஆனந்திலாம் இப்படி தானே சொல்லுவாங்க, சௌந்தர்யா திட்டின மாதிரி தான் நம்மளும் திட்டுவாங்க, நம்ம முன்னாடி திட்ட மாட்டாங்க நான் பின்னாடி போய் திட்டுவாங்களே, கண்டிப்பாக வெளியே லைவ் பார்க்குற மக்கள்கிட்ட போய் அதுதானே ரிஜிஸ்டர் ஆகும். அப்போ நம்மள ஒரு மாதிரி கீழ்த்தரமா, அப்போ நம்மள ஒரு மாதிரி நக்கலாக பார்ப்பாங்களா, ஒரு மாதிரி நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குள்ள ஒரு தாட் வந்திருக்கும்லாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணுக்குள்ள ஒரு தாட் வந்திருக்கும். அதனால தான் அந்த பொண்ணு பாதியில கூட வராம அந்த பொட்டி எடுத்துட்டு எப்படியாச்சும் உள்ள வந்துடும் ட்ரை பண்றா. இதுலயும் நல்லா பாருங்க, அந்த பொண்ணு ஓடும்போது ஒரு ஸ்பீட்ல இருக்கா, ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் ஓடும்போது ஒரு ஸ்பீடு இருக்கு, வரும்போது அந்த பொண்ணுக்கான ஸ்பீடு கம்மியாயிட்டு. அந்த ப்ரோமோ பார்த்தாலும் தெரியும், அந்த வரும்போது அந்த பொண்ணுக்கான ஸ்பீடே இல்ல, ஸ்பீடு ரொம்ப கம்மியாயிட்டு, ஒரு மாதிரி மூச்சை பிடிச்சு ஓடி வராங்க. ஓகேவா, 35 செகண்ட்ல 37 செகண்ட் எடுத்திருக்காங்க, 2 செகண்ட். அந்த பொண்ணுக்கான அந்த 102 நாட்கள் வாழ்க்கை இருக்கு தெரியுமா, மொத்தமா முடிச்சு விட்டீங்கல்ல. இப்ப மொத்தமா முடிச்சிட்டீங்க, இப்ப எதை வச்சு அவங்க ஸ்டேஜுக்கு போக போறாங்க? எதுவுமே இல்லையா, எதுவுமே இல்லாம ஆக்கிட்டீங்க. இதை பார்க்கும்போது எனக்கு மன வருத்தமா இருக்கு. உள்ள இருந்து சும்மா தேவையில்லாம ஏத்தி விட்டு ஒன்னால முடியும் முடிச்சு விட்டீங்கல்ல, முடிச்சு விட்டீங்க. அந்த பொண்ணு அந்த அந்த தனக்கான அந்த டிராஃபியை தூக்கி உடைக்க நிற்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. 102 நாட்கள் நான் கண்டிப்பா கலாச்சிருங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், நான் ஒத்துப்பேன். 102 நாட்கள் அந்த பொண்ணுக்கான கேமை போட்டு நான் உடைச்சிருக்கேன், நிறைய இடங்கள்ல உடைச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கால, கடைசியில் வந்து நிற்கிறா. சரி, டாப் 2ஓ டாப் 3ஓ கடைசி நாட்கள் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு இருப்பான்னு சொல்லி பார்த்தா முடிச்சு விட்டீங்கல்ல. உண்மையா சொல்ல போனா அந்த வீட்டுக்குள்ள சில பேரால மட்டும்தான் அவங்க முடிஞ்சிருக்காங்க. ஓகேவா, ஒருவேளை சௌந்தர்யா அந்த பாதியில வந்தாங்கல்ல, அந்த விஷயத்த ஜாக்லின் போயிட்டு இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாமையோ இல்ல கலாச்சி பேசாம இருந்திருந்தாலோ ஜாக்லின் பாதியில வர ட்ரை பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள எல்லாரும் அட்டன் பண்ண பிறகு ஒன்னால முடியும் சொல்லி புஷ் பண்ணாம இருந்திருந்தா கூட அந்த பொண்ணு அட்டன் பண்ணாம கூட இருந்திருப்பா. மொத்தத்துல அந்த பொண்ணை எல்லா வகையில புஷ் பண்ணி இப்படி பண்ணா இப்படி கிண்டல் பண்ணுவோம், சும்மா இருந்தாலும் நாங்க சும்மா இருந்தான்னு சொல்லுவோம், நீ அட்டன் பண்ணாம இருந்தா என்ன உனக்கு விளையாட தெரியாதான்னு கேட்போம், நீ அட்டன் பண்ணிட்டு ஒண்ணுமே தூக்காம வந்தா உனக்கு தான் விளையாடே தெரியலையே, அப்ப எதுக்கு அந்த டாஸ்க்ல கலந்துக்கிட்டேன்னு கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சி அந்த பொண்ணு ஒரு மாதிரி மென்டலி ஒரு வித்தியாசமான ஸ்டேஜுக்கு போய் அந்த பொண்ணு அந்த டாஸ்க் அட்டன் பண்ணும் போதே அழுதுகிட்டே தான் அட்டன் பண்ண போச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, அழுதுகிட்டே தான் அட்டன் பண்றா, அழுதுகிட்டே போறா வாரா, வந்தும் அழுகதான். இப்ப கடைசியில் பார்த்தா பிக் பாஸ் முடிச்சு விட்டாரு, அப்பமா அழுகதான். ஸோ இப்போ சொல்லுங்கப்பா, இப்போ சொல்லுங்க, சௌந்தர்யா எடுத்து கரெக்டான மூவா இல்லையா? இப்போ சொல்லுங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, எல்லா டாஸ்க்லையும் எல்லாரும் வின் பண்ணணும்னு கிடையாது. அந்த டாஸ்க்ல உனக்கான உழைப்பை போடு, அதுக்கு ஒரு ஊதியம் கிடைக்குது, அதை எடுத்துக்கோ. கிடைக்கலையா அடுத்த டாஸ்க்ல பாரு. எல்லா டாஸ்க்ல இங்க வெற்றி கிடைக்கும் கிடையாது. இப்ப எல்லாராலையும் எல்லா டாஸ்க்ல வின் பண்ண முடியாது. இப்ப இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை ரயான் முத்து இந்த 2 பேரால கண்டிப்பா வின் பண்ண முடியும். அவன 2 பேரும் ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டானு, நம்மளால முடியுங்கிற ஃபிக்ஸ் பண்ணிட்டானு. அது மட்டும் இல்லாம நமக்கே தெரியும் அவன பிசிக்கலி நல்லா ஃபிட்டா இருக்கானோ, நல்லா ரன்னிங் ஓடுறானோ. ஓகேவா, அப்படி இருக்கும்போது அதுக்கு ஏத்த மாதிரி தான் ப்ளே பண்ண முடியுங்க. எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் புல் பண்ணாதீங்க. அப்படி புல் பண்ணி அந்த பொண்ணை காலி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதா உண்மை. இப்ப வேணா பாருங்க, நைட்டு சொல்லுவாங்க சௌந்தர்யா மாதிரி நீயும் பாதியில வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுங்க அந்த கேம் எதுக்குங்க பிக் பாஸ் சொல்றாரு, எதுக்கு பிக் பாஸ் சொல்றாரு நீ பாதியில வரணும்னா வரலாம்ப்பா, உன்னால முடியலன்னா வந்துரு, நீ வீட்டுக்குள்ள உன்னோட லைஃபை கன்டினியூ பண்ணலாம் எதுக்கு சொல்றாரு? அந்த விஷயத்த சொல்லாமட்டு அந்த அவங்க ட்ரை பண்றவங்க ஒருவேளை பாதியில கஷ்டப்பட்டு வர முடியாம ஐயோ பாதியில போனாலும் அவுட்னு சொல்லி யோசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் பிக் பாஸ் அந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்டே உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை யூஸ் பண்ண வேண்டியது. பிக் பாஸ் அந்த பாயிண்ட்டை கொடுத்தாரு, ஒன்று நீங்களும் அந்த பாயிண்ட் எடுத்துக்கல, பிக் பாஸ் கொடுத்த பாயிண்ட்டுங்க அது. சும்மானாச்சு எல்லாத்தையும் கலாச்சி இப்படி தான் உடைக்கிறாங்க. இந்த சுனிதா மாதிரி ஆள் தான் மொத்தமாக உடைக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறாங்க, மொத்தமாக இந்த வீட்டுக்கு நிறைய பேருக்கான கேம் வந்து உடஞ்சதுக்கான காரணமே சுனிதா தான். இந்த மாதிரி சொல்லியே மொத்தமாக முடிச்சு விட்டீங்க. இந்த ஃபேட்மேன் கூட ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா கலாச்சிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் அவர் பாட்டு ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சார், அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக கலாய்க்க ஆரம்பிச்சாரு. ஒரு மாதிரி அதான் சொல்கிறேன், ஒரு மாதிரி முடிச்சு விட்டாங்க. பார்க்கவும் கஷ்டமாக இருக்குது. நைட்டு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, அந்த பொண்ணு உட்காந்து அழப்போகுது, சௌந்தர்யா ரயான்லாம் அவ்வளோ அழ போகிறாங்க. அப்போ சொல்லுங்கள், இதில் பாருங்க மஞ்சரி உள்ளே வந்திருக்காங்க, மஞ்சரியுமே பாஸ் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சொல்லுங்க, அந்த பொண்ணு பாதியில் வந்திருக்கலாமா இல்லையா? என்னங்க நீங்கள் அதாவது முடிச்சு விட்டீங்க போங்க, இன்னும் சொல்கிறீங்களா? இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பிக் பாஸ் சூப்பராக பண்ணுறீங்க.